2050 நம்ம எர்த்தை வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு டைனோசர்ஸை கில் பண்ணதை விட 2 டைம்ஸ் பெருசாக இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம எர்த்தை ஹிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம எர்த்தை ஹிட் பண்ணுறதுக்கு 2.5% வந்து சான்ஸ் இருக்குது. இது மட்டும் ஹிட் பண்ணிச்சுன்னா ஹியூமன் ஸ்பீஷீஸே அழிஞ்சிருவாங்க. அண்ட் வந்து இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஏப்ரல் ஃபூல்ஸ். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் தான். பட் ஆனால் வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1582 ஃப்ரான்ஸில் தான் இது ஆரிஜினேட் ஆச்சு. அதாவது ஃப்ரான்ஸ்னால் எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஐஃபில் டவர் இருக்கிற அது ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸில் வந்து 1582 வந்து கிரெகோரியன் கேலண்டராக மாறினாங்க. அதாவது வந்து அதுக்கு முன்னாடி அவங்க ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணாங்க. அதுபடி ஏப்ரல் 1 தான் வந்து நியூ இயராக இருந்துச்சு. ஆனால் வந்து கிரெகோரியன் கேலண்டர், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேலண்டரில் ஜனவரி 1 தான் நியூ இயராக இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இது அப்போ தெரியாமல் இருந்ததுனால ஏப்ரல் 1 தான் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா தான் வந்து இது இப்படி ஆரிஜினேட் ஆகிருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பரவி இது வேறு மாதிரி மீனிங் ஆகி இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி யூஸ்லெஸ் பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you another video. Until then, bye.